சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது வீட்டில். எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரம்லாம் ட்ரை ஆனதும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த குக்கிங் வேலையை நான் ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் டைம் கழுவும் போது நமக்கு அது மேலே மேலே அடுக்காமல் அதை ஒன்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் அடுக்குனா ஈஸியாக இருக்கும். லஞ்சுக்கு பன்னீர் வாங்கி 2 டேஸ் ஆகிடுச்சி. அதை காலி பண்ணணும். கேப்சிகமும் இருந்தது. பன்னீர் கேப்சிகம் போட்டு ட்ரையாக மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். ரைஸ் வந்து புதினா ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெறும் புதினா மட்டும் போட்டு செய்யாமல் புதினா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு கொத்தமல்லியும் எடுத்து செய்கிறது தான் இந்த ரைஸு. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.